காத்தால சாப்பாட்டுக்கு ஒரு குழம்பு, நைட்டு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு இன்னொரு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா? இந்த சூப்பரான ஒன் பாட் குருமா குழம்பு ரெடி பண்ணுங்க. சாப்பாட்டு கூடயும் நல்லா இருக்கும், டிஃபனுக்கும் பிரமாதமா இருக்கும். நான் இந்த குருமா குழம்பு பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்பயிர் வச்சு தாங்க ரெடி பண்ண போறேன். தட்டைப்பயிர் எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் வந்து தண்ணியில ஊற வச்சா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தக்காளி, வெங்காயம், தேங்காய், கசகசா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரைச்சி வச்சிருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு வேண்டிய மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சத்தூள், காரப்பொடி, தனியா பொடி, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நான் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் என்னங்க, ஊற வச்சிருந்த தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணலாம். நம்மளோட தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் இது சூப்பர் ஹிட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.